Good evening, dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து கிளாஸ் 12 ஓட இங்கிலீஷ் கிளாஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து லெசன் போலி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கு பார்க்க போற லெசன் வந்து லெசன் நம்பர் 7. இந்த லெசன் டாபிக் வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ். ஓகே. ஸோ இந்த லெசன் தான் இந்த லெசனுடைய கண்டென்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. சரி. ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து ஆல் தான் இருக்கீங்க. ஓகே, வெல் சி ஆஃப்டர் 10 minutes. Okay, so after 20 years. It's a short story written by O. Henry. It is a story of a meeting between two friends. So the story is written by O. Henry. So ஞாபகம் வச்சுக்கோங்க, O. Henry. Okay. It is a story of a meeting between two friends, Bob and Jimmy. So ரெண்டு பேர் வந்து மீட் பண்றாங்க. ஓகே. ஸோ இந்த மீட் பண்ணும்போது லைக் இந்த மீட் பண்ற சினாரியோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன். ஸோ அது கூட இந்த லெசன் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆஃப்டர் 20. என்னமா? பாப் அண்ட் ஜிம்மி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் இத லெசனுடைய கண்டென்ட் கூட ஐ மீன் லெசனோட டாபிக் கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா the both friends are their meeting after 20 years. Okay. So அப்படிதான் இந்த லெசன் வந்து இந்த கண்டென்ட் வந்து வரும். ஓகே. So according to the promises, one second. According to the promise they made 20 years ago, they wish to tell each. Okay. So Bob and Jimmy, according to the promise they made 20 years ago, they wish to tell each other of what befell them in the intervening years. The end of the story brings surprise. ஸோ ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒருத்தவங்களை மீட் பண்றது அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி ஒரு ரேர் திங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ மீன் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம மீட் பண்ணுவோமா மாட்டோமா? ஏன்னா இன் பிட்வீன் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் வரும்னா, ஸோ மேபி அவங்க முதல்ல உயிரோட இருக்காங்களா இல்லையா, ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ எந்த கண்டிஷன்ல இருக்காங்க, இந்த ஊர்ல இருக்காங்களா, வெளியூர்ல இருக்காங்களா, அல்லது இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்களா, இதை பேஸ் பண்ணி நம்ம பிலிம்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம், ரைட்டா? ஸோ இவங்க வந்து 20 ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்து இவங்க மீட் பண்ணும்போது இந்த இன் பிட்வீன் இயர்ஸ்ல என்ன நடந்துச்சு? ஓகே, ஸோ அந்த கிளைமேக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி பிரிங்ஸ் சர்ப்ரைஸ். அப்போ இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில ஏதோ ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் என்னன்னா நம்ம லெசன்ல பார்க்க போறோம். Okay. So after completing the lesson, the learner identifies the genre of the short story as a literary context by close reading and interpreting possible meaning. So இந்த லெசன்ல வந்து நம்ம நிறைய நியூ வேர்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அதோடைய மீனிங் என்ன, அது லிட்ரரி டச்ல இதுக்கு என்னென்ன மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் என்னென்ன வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். Composes in different style, that is narrative, descriptive, expository and persuasive. Okay. ஸோ இது வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கிளாஸ் 10 உடைய NAYS இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைகர் கம்ஸ் டு டவுன் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. அதுல வந்து டைகர் பேசுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் நரேட்டிங் த ஸ்டோரி. ஓகே, அண்ட் சில ஸ்டோரிஸ் எப்படி இருக்கும்னாக்கா அந்த நடந்த சினாரியோவை மட்டும் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் ஸ்டைல் இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம் நடந்திருக்கோ அதை அப்படியே சொல்லியிருக்காங்க. யாரும் பேசுற மாதிரிலாம் காட்டல, இது யாரும் நரேட் பண்ற மாதிரி காட்டல. அங்க என்ன நடந்துச்சு, அந்த சினாரியோல என்ன நடந்துச்சு அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. Formulates their point of view over complex situation. Formulates their point of view. ஸோ இப்போ வந்து இதுல கதையில ஒரு போலீஸ்மேன் வருவாரு. அவர் வந்து அந்த சீன்ல வந்து எப்படி வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்றாரு, ஓகே, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது. Evaluates the qualities like a friendship and loyalty, arrogance and self-absorption and trust through actions of the characters. ஸோ இதுல வர கேரக்டர்ஸ் வந்து இப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றாங்க அப்படின்னா, பட் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து ஆப்போசிட் ஃப்ரெண்டை பத்தி என்ன சொல்றாரு, இனிமே வரப்போறவரை பத்தி என்ன சொல்றாங்க, ஓகே, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுல நரேட் பண்றாங்க. ஸோ வித் தட் வில் மூவ் ஆன் டு த செக்ஷன் 1. begins with a policeman. அது ஒரு போலீஸ்மேன் வந்து அந்த இடத்துல இருக்காரு. ஓகேயா? ஸோ அவர் என்ன மாதிரி சிச்சுவேஷன் அங்க பாக்குறாரு. The policeman on the beach moved up the
avenue impressively. So ஒரு நிமிஷம். Okay. So the policeman on the beat moved up the avenue impressively. So ஒரு போலீஸ்மேனுடைய நைட் டியூட்டி எப்படி இருக்கும்? ராத்திரி இது வருவாங்கல்ல, போலீஸ் பெட்ரோல்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல, ராத்திரி ரவுண்ட்ஸ் வருவாங்க. எஸ். The impressiveness was habitual and not for show. So இது வந்து அவருடைய பழக்கம். அவர் வந்து லைக் போலீஸ், நம்ம போலீஸா இருக்கோம், கடமைக்கு செய்யறோம் அப்படின்னு இல்லாம இது அவருடைய டியூட்டி அப்படின்னு நினைச்சுதான் அதை பண்றாரு. ஓகே. ஃபார் ஸ்பெக்டேட்டர்ஸ் வேர் ஃபியூ. The time was barely 10 o'clock at night, but chilly gusts of wind with a taste of rain in them had a well-nigh developed the street. So அந்த சீன் எப்படி இருக்குன்னா, லைக் மழை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஓகே. லைக் கஸ்ட் ஆஃப் விண்ட், லைக் மேகமூட்டமா, லைக் சில்லுன்னு ஒரு காத்து, எப்படின்னா மழை வரப்போகுது அப்படிங்கிற சொல்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த வெல் நை அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா, ஆல்மோஸ்ட் பட் நாட் கம்ப்ளீட்லி ஆர் எக்ஸாக்ட்லி வெரி நியர்லி, அதாவது மழை கிட்ட வரப்போகுது அதான் வெல் அப்படிங்கிறதுக்கு அதான் இருக்கும். Trying doors as he went, twirling his club with many intricate and artful movement, turning now and then to cast its watchful eye down the specific thoroughfare. So அவருடைய வேலை என்ன, ஒரு பிளேஸையும் வந்து நல்லா பார்க்கணும். ஓகே. ஸோ எல்லா இடமும் வந்து க்ளோஸ் ஆயிருக்குதா, ஸோ மக்கள் எல்லாம் சேஃப்டியா இருக்காங்களா இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணணும், பார்க்கணும். லைக் இதுல இந்த 3 வேர்டு கொடுத்துருக்காங்க. ட்வெல்லிங் அப்படின்னா டர்னிங் சம்திங் குவிக்லி செவரல் டைம்ஸ், திரும்ப திரும்ப ஒரே இடத்த பாக்குறது, எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி. ஓகே. அண்ட் வேற ஏதாச்சும் வந்து யூஸ்வலா இல்லாம புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒண்ணு அவர் பாக்குறாரு. The officer with the stalwart form and slight swagger made a fine picture of the guardian of the peace. ஸோ அந்த இடத்துல வந்து சந்தேகத்துக்கு இருக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை, டவுட்டா இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை, ரொம்ப கிளியர். ஓகே. The vicinity was one of the kept early hours. See the lights of a cigar store or of an all-night lunch counter, but the majority of the doors belong to the business place that has long been since closed. So அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, லைக் டவுட்டா இருக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அங்கங்க என்ன இருக்குனாக்கா சின்ன சின்ன லைட் மட்டும் எரியுது. ஓகே. நம்ம வந்து ஏற்கனவே ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் டேல பார்த்தோம்ல, இந்த லைட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, ஞாபகம் இருக்கா? இந்த ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் டேல வந்து அந்த லைட் வந்து அங்க சின்ன சின்ன லைட் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இது சினாரியோ தான் இங்கேயும் இருக்கு. ஸோ அப்பப்போ ஒன்னு 2 லைட் மட்டும் எரியுது. ஓகே. அடுத்தது என்னன்னாக்கா, நிறைய கடைகள் வந்து எப்படி இருக்கு, க்ளோஸ் ஆகி தான் இருக்குது, ரொம்ப வருஷமா க்ளோஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஏரியால தான் இந்த போலீஸ்மேன் வந்து ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. அவர் ரவுண்ட்ஸ் போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாக்குறாரு. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதனுடைய பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, a policeman confidently walked around the deserted nighttime streets of New York. Okay. So இப்ப இந்த சீன் எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ. It is happening in the New York City. Okay. ஸோ அந்த சிட்டி எப்படி இருக்குது, கோல்ட், விண்டி அண்ட் வெட் வெதர். ஸோ மழை வந்துருச்சு, வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. He was very impressive as he completed his rounds and confidently checked the locks of every door to be sure they were secure. ஸோ அவருக்கு நம்ம லெசன்ல கண்டென்ட்ல பார்த்த மாதிரி அவருக்கு எந்த விதமான டவுட்டுமே வரல. அவருக்கு கிளியரா இருக்காரு. ஸோ எல்லா டோரும் லாக்ல இருக்குது. The area was deserted. திரும்ப வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் டே லெசன்ல இந்த சேம் வேர்ட் நம்ம பார்த்தோம். டிசர்டட் அப்படின்னா வெறிச்சோடி போயிருக்கிறது. ஓகே. யாரும் இல்லாம வெறிச்சோடி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் டிசர்டட். ஓகே. There were very few people around and most of the business has already closed for the day. The policeman was alert. So அது ஒரு நைட் 10 o'clock. ஸோ எல்லா கடையும் க்ளோஸ்ல இருக்குது. ஸோ அவர் வந்து அலர்ட்டா இருக்கார், லைக் எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ now we will move on to the in-text question. So what is the setting of the story? So story எப்படி இருக்குது? இப்போ வந்து நம்ம செக்ஷன் 1ல நம்ம என்னென்ன பார்த்தோம், சிம்பிளா சொல்லுங்க.
செக்ஷன் 1ல the policeman வந்து நைட் டைம்ல எந்த ஒரு இதுவும் இல்லாம நியூயார்க் சிட்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து Okay, இப்போ so almost this is the setting of the story. Then the second question, what does beat mean in the story? நார்மலா BEAT beatனா அடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல நம்ம மீனிங் கொடுப்போம். இந்த இடத்துல beat அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணும்? the territory that police Yes, officer exactly. The territory that a police officer is assigned to patrol. So எந்த இடம் வந்து அவர் வந்து கண்காணிக்கணுமோ அதை மீன் பண்றது தான் beat. Okay. What is the policeman doing? the policeman is on the அதாவது டியூட்டில இருக்காங்க. அவங்க வந்து நைட் டைம்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து Okay. turning cub and looking around curiously as he Okay, checked அதே செகண்ட் கொஸ்டினை கனெக்ட் பண்ணுங்க. அவன் ஃபோர்த் கொஸ்டினை கனெக்ட் பண்ணுங்க. Why were the streets depopulated? ஏன் அந்த ஸ்ட்ரீட்ல யாருமே இல்ல? because of chilly wind and sudden burst of rain. Okay, and also it is night time. Night அதனாலயே time. So is this answer correct அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. So policeman on his regular patrol duty, he moves up the deserted street. So நீங்க சொன்னது எல்லாமே தான் இருக்குது இங்க. ஓகேயா? Okay. Okay. Yes, what does club mean in the story? Club. Club stout stick that is larger at one end. Stout stick that is larger at one end. அவங்க கையில லத்தி வச்சிருப்பாங்கல்ல. லத்தினா. அதுதான். சோ அத கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே. The word that best describe the policeman are, so policemanக்கு இன்னொரு பேர் சொல்லி கொடுக்கலாம்னா என்ன பேர் கொடுப்பீங்க? இன்னொரு பேர்னா ரொம்ப நைட் டைம் ரொம்ப ஹார்ன், அதாவது பயமே இல்லாம போனாங்க. பயம் இல்லாம கான்ஃபிடென்ட் ஆர் காஷியஸ், சோ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, சோ அதுல இருந்து நம்ம செகண்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். சோ அடுத்தது என்ன நடக்குது? செக்ஷன் 2. when about midway, ஒரு செகண்ட்மா வந்திருக்காங்களா யாராச்சும்? எஸ், மதினா சிஸ்டர் வந்திருக்காங்க. ஓகே, சொல்லுங்க. When about the midday of a certain block, the policeman suddenly slowed his walk. So ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு? மெதுவா நடக்கிறாரு. ஓகேயா? So ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல இருக்குது. ஓகே. In the doorway of the darkened hardware store, a man leaned. ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் வாசல்ல ஒரு மனுஷன் வந்து இப்படி சாஞ்சிட்டு நிக்கிறான். ஓகே, வித் unlighted cigar in his mouth. வாயில சிகரெட் இருக்கு, அது இன்னும் லைட் அப் பண்ணல, அதுக்கு இன்னும் நெருப்பு வைக்கல. ஓகேயா? As the policeman walked up to him, the man spoke up quickly. சார் கிட்ட வருது, அந்த யாரோ ஒரு மனுஷன் அந்த இடத்துல நிக்கிறான் அப்படின்னு அந்த கையில வாயில சிகரெட் வச்சிருக்கான் அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த போலீஸ்மேன் அது கிட்ட போறாரு. போலீஸ பார்த்த உடனே அவர் அவசரமா ஏதோ பேச வர்றாரு. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட் ஆஃபீஸர், ஹி செட் reassuringly, I'm just waiting for a friend. It's an appointment made 20 years ago. So லைக் பார்த்த உடனே வந்து என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல, லைக் இட்ஸ் ஆல் ரைட், நான் இங்க எதுக்காக வெயிட் பண்றேன்னாக்கா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான், 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து போட்ட ஒரு அக்ரிமெண்ட் இது, ஐ மீன் இது போட்ட ஒரு திட்டம் இது. சோ sounds a little funny to you, doesn't it? லைக் இது கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் வியர்டா இருக்கா, ஃபன்னியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்படிதான் இருக்குது, கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். வெல், I'll explain. If you'd like to make a certain, it's all right. நான் நீங்க கேட்கறதுக்கு ரெடியா இருந்தா நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். About that long ago, there used to be a restaurant where the store stands, Big Joe Brady's restaurant. So நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பிக் ஜோ பிராடிஸ் ரெஸ்டாரண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பிக் ஜோ பிராடிஸ் ரெஸ்டாரண்ட். Until 5 years ago, said the policeman. அவர் என்ன போலீஸ்மேன் என்ன இதை கேட்ட உடனே போலீஸ்மேன் என்ன சொல்றாரு? 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது நம்மளுக்கு? 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஹோட்டல் அங்கதான், அந்த ரெஸ்டாரண்ட் அங்கதான் இருந்துச்சு. ஓகே, இட் வாஸ் டோன் டவுன் தென். டோன் டவுன் அப்படின்னாக்கா ஃபுல்லா அத வந்து அழிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ இல்ல. ஓகே, டோன் டவுன், TORN. ஓகே, டோன் டவுன் கிழிக்கிறது தானே, டோன்னா கிழிக்கிறது தானே. சோ அதுக்குடைய லிட்டரரி வேர்ட் இது. ஓகே,
2 minutes. I'm getting a call. It's emergency. 1 second. Okay, so continue பண்ணலாமா? கேக்குதுல்ல? So tone down அப்படின்னா இப்போ அது இல்ல. Okay, the man in the doorway struck a match and lit his figure. So இத சொல்லிட்டு இருக்கும் போதே, அதாவது இந்த ஹோட்டல் வந்து இப்போ இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவரு அந்த லைட்டர் ஆன் பண்ணி அவர் வாயில இருக்கிற சிகரெட்டை வந்து லைட் பண்றாரு. The light showed a pale, square jawed face with keen eyes. ஃபேஸ் எப்படி இருக்குனாக்கா பேல் கலர் அப்படின்னாக்கா லைக் வெளுத்து போன கலர் இருக்கும்ல, ஸ்கொயர் ஜார்ட் ஃபேஸ். ஸோ ஒரு ஃபேஸ் வந்து ஸ்கொயர் ஜார்ட் இருக்குது, லைக் ஜார்ட்னா இந்த மாதிரி. ஓகே, with keen eyes with a little white scar near his right eyebrow. Okay, so அவருடைய ரைட் ஐப்ரோ கிட்ட ஒரு என்ன இருக்குது, ஒரு தழும்பு இருக்கு. ஓகே, his scarf pin was a large diamond, oddly set. So அந்த ஏன்னா இந்த இடத்துல ஸ்கார்ஃப்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஏன்னா அது ஒரு இந்த இடத்துல ஒரு பாயை குறிக்குது. இது ஒரு பாய் வந்து எப்படி ஸ்கார்ஃப் போட்டிருப்பாங்க அப்படின்னா லைக் அந்த நியூயார்க் சிட்டில அவங்களுடைய கல்ச்சரா இருக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே, மேபி கலப்பாகையா கூட இருக்கலாம். லைக் அந்த இடத்துல வந்து ஒரு பின்னு போட்டிருக்காங்க, அந்த பின் வந்து டைமண்ட்ல இருக்குது. ஓகே, 20 years ago tonight said the man. இப்போ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓகே, I dined here at Big Joe Brady's with Jimmy. So 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே இந்த இடத்துல இருந்த அந்த பிக் ஜோ ரெஸ்டாரண்ட்ல வந்து நான் வந்து ஜேம்ஸ் கூட ஜிம்மி கூட நான் லஞ்ச் டின்னர் பண்ணேன் வித் மை பெஸ்ட் சம் a finest chap in the world. ஸோ என்ன சொல்ற, ஃப்ரெண்டை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாரு. ஓகே, ஸோ அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு தான் அந்த லிட்டரரி வேர்ட் வந்து பெஸ்ட் சம் அந்த ஃபைனஸ்ட் சாப் in the world அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஓகே, he and I were raised here in New York just like two brothers. நாங்க ரெண்டு பேரும் நியூயார்க்ல இங்க தான் இருந்தோம், நாங்க வந்து பிரதர்ஸ் மாதிரி இருந்தோம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, together I was 18 and Jimmy was 20. So எனக்கு 18 வயசு, அவனுக்கு 20 வயசு. The next morning I was to start for the west to make my fortune. So அடுத்த நாள் வந்து நான் வந்து வெஸ்ட் சைடு போறதா இருந்தேன், நியூயார்க்கை விட்டு நான் வெஸ்ட் சைடு போயிட்டு என்னுடைய பிளப்பை தேடி நான் போலான்னு இருக்கும்போது you couldn't have dragged Jimmy out of New York. He thought it was the only place on earth. Well, we agreed that night we would meet here again exactly 20 years from the date and time. So அவனுக்கு என்னன்னா அவன் இதே இடத்துல தான் இருக்கான். அவனுக்கு எப்படின்னா இந்த நியூயார்க் விட்ட வேற இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் இங்கதான் இருந்தான். நான் வந்து வெஸ்ட் சைடு நான் போயிட்டேன். ஸோ அன்னைக்கு நாங்க ஒரு முடிவு எடுத்தோம் என்னன்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம மீட் பண்ணலாம், இந்த இடத்துல 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ரெண்டு பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. No matter what our condition might be, from what distance or we might have to come. அதாவது எவ்வளவு தூரமா இருந்தாலும் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We figured that in 20 years each of us ought to have our destiny worked out and our fortunes made whatever they were going to be. So இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம், ஆனா இப்படி ஒரு முடிவை நாங்க எடுத்தோம். ஸோ இதோட இந்த செக்ஷன் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ இது ட்விஸ்ட் எல்லாம் இதுக்கப்புறம் தான் வரும். செக்ஷன் 3 and 4ல தான் ட்விஸ்ட் எல்லாமே வரும். சரியா? ஸோ எஸ் மதி, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் குயிக்கா படிங்க. Let's understand. The policeman suddenly slowed when he noticed the man standing in a darkened doorway. The man had a little white scar near his right eyebrow and wore a scarf pin with a large diamond. Seeing a police officer walking towards him, the man explained that he was waiting for his childhood friend Jimmy Wells. 20 years ago, they had both agreed. Jimmy Wells, our full name. Okay, Jimmy Wells. 20 years ago, they had both agreed that they would meet at Big Joe
Brady's restaurant, Big Joe Brady's restaurant at 10 p.m. on this date. The police இதே officer நம்ம லெட்டரை நோட் informed the பண்ணணும். man that அதாவது 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிக் பிராடிஸ் ரெஸ்டாரண்ட்ல கரெக்டா இதே 10 மணிக்கு மீட் பண்ணணும். அதையும் அந்த இடத்துல நோட் பண்ணிருக்காங்க. இந்த டேட்ல இந்த டைம்ல இந்த இடத்துல மீட் பண்ணணும். Okay. The police officer informed the man that the restaurant has closed 5 years ago. However, the man added that 20 years ago he had dined dined at Big Joe Brady's with his best friend Jimmy Wells. They had been as close as brothers. He was 18 then and Jimmy was 20. They then decided that they would meet there again exactly 20 years from that date and time, no matter what their condition might be. The next morning, he left for the west to make his fortune, while Jimmy stayed on in New York. ஓகே. சோ இதோட இன்டெக்ஸ்ட் வந்து நம்ம இத முடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். செக்ஷன் 3 முடிச்சிட்டு பார்க்கலாம். சரியா? ஓகே. சோ செக்ஷன் 3 வந்து நம்ம போயிடும். ஏன்னா இதுலதான் வந்து முக்கியமான சில ட்விஸ்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. இட் சவுண்ட்ஸ் பிரிட்டி இன்ட்ரெஸ்டிங் செட் த போலீஸ்மேன். சோ அந்த கதையெல்லாம் கேட்கும்போது அவருக்கு எப்படி இருக்குது, நல்லதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, rather a long distance between me, though it seems to me, haven't you heard from your friend since you left? அதாவது இது ரொம்ப தூரம், வெஸ்ட் சைடு வந்து ரொம்ப தூரம். இப்போ மீட் பண்றது இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட் வந்து தெரியல. இதுக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் எப்பயாச்சும் மீட் பண்ணீங்களா? ஹேவன்ட் யூ ஹர்ட் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட் சின்ஸ் யூ லெஃப்ட்? நீ போனதுல இருந்து அவனை பத்தி ஏதாச்சும் உனக்கு செய்தி வந்துச்சா? வெல் எஸ் ஃபார் அ டைம் வி கரஸ்பாண்டட் செட் தி அதர். சோ ரெண்டு பேரை பத்தியும் ஏதோ ஒரு நியூஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. பட் ஆஃப்டர் a year or two we lost track of each other. எப்போனா இவர் வந்து வெஸ்டுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கான்டாக்ட்ல இருந்திருப்பாங்க. ஓகே, இருந்திருக்காங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்டாக்ட் வந்து போயிருச்சு. சோ இப்பவுமே அதான நடக்குது. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு காலேஜ் முடிக்கிறோம், ஸ்கூல் முடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கான்டாக்ட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் மாசம் 1-2 மாசம் நல்ல க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கும். அப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடும். அந்த மாதிரிதான் இவங்களுக்கு இருந்தது. 20 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய வருஷம். ஓகே, ஸோ ஒரு 2-3 இயர்ஸ் வந்து கனெக்ட்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இல்ல. You see, the West is pretty big proportion. I kept hustling around over it pretty lively. So உங்களுக்கே தெரியும் வெஸ்ட் சைடு வந்து எவ்வளவு பெரிய சைடு, எவ்வளவு பெரிய ஊர், அது உங்களுக்கே தெரியும் வெஸ்ட் சைட்ல எப்படி இருக்கும். ஸோ என்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி நான் அங்க போனேன். ஸோ அதுல நான் பிஸி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். பட் ஐ நோ ஜிம்மி வில் மீட் மீ ஹியர் இஃப் ஹி இஸ் அலைவ். எனக்கு கண்டிப்பா தெரியும் ஜிம்மி வந்து உயிரோட இருந்தா நிச்சயமா இன்னைக்கு வருவான் அவன். ஃபார் ஹி ஆல்வேஸ் தி ட்ரூவெஸ்ட். ஸோ அவன் எப்படிப்பட்டவன்னா ட்ரூவெஸ்ட், உண்மையான ஒரு நண்பன் அவன். ஸ்ட்ராங்கெஸ்ட் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க மீனிங், மோஸ்ட் லாயல் இன் சப்போர்ட். ஸோ உண்மையா லாயலா சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் அவன். ஓல்டு சாப் இந்த வேர்ல்ட். ஸோ ஏற்கனவே நம்ம சாப்புங்கிற வேர்ட் நம்ம பார்த்தோம். ஓகேயா? ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாங்க. ஸோ அவன் வந்து கண்டிப்பா வருவான், ஏன்னா அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான். He will never forget. கண்டிப்பா அவன் மறக்க மாட்டான். I came 1,000 miles to stand in the door tonight. நான் வந்து 1000 மைல் தாண்டி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். It is worth if my old partner turns up. அவன் கண்டிப்பா நான் இத்தனை மைல் அவனுக்காக தாண்டி வந்திருக்கேன்னா அவன் கண்டிப்பா அதுக்கான வர்த்தான ஆள் தான், அவன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கான்பிடென்டா சொல்றான். ஓகே, சோ இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இப்ப வந்து பேசிட்டு இருக்கிறது யாரு? ஐ மீன் இந்த கதையை சொல்றவர், அவர் பேர் என்ன? Brady's. Sorry, Bob. Bob, very good. யார மீட் பண்ண போறாரு? மீட் பண்ண போறவருடைய பேரு ஜிம்மி வெல்ஸ். ஓகே, குட். சோ கதையில தெளிவா தான் இருக்கீங்க. ஓகே, did pretty well. Okay, sorry. The waiting man pulled out a handsome watch, the lids of it set with small diamonds. சோ அங்க நின்றுட்டு இருந்தவரு என்ன பண்றாரு, கையில இருக்கிற வாட்ச் எப்படி நவுத்தி டைம் பாக்குறாரு. ஓகே, அந்த வாட்ச் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா செட் வித் ஸ்மால் டைமண்ட்ஸ். சோ அதுல வந்து டைமண்ட் கல் எல்லாம் வச்சிருக்கு அதுல. 3 minutes to 10. சோ அப்ப 3 minutes to 10 அப்படின்னாக்கா இப்ப டைம் என்ன? 9:50 58 57 இருக்கலாம். 57. ஓகே, சோ I mean 56 மா. ஆமா, இந்த 10 ஹவருக்கு 3 minutes இருக்குனாக்கா 56 தானே. 57 58 59. ஓகே, ஃபைனா?
இந்த மாதிரிலாம் டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகதான் சரி. ஓகே, Was it was exactly 10 o'clock when we parted here at the பிரேக் ஆகுது restaurant மேம், door. கொஞ்சம் பிரேக் So, ஆகுது. அது வந்து வைஃபை இல்லமா, அதனால அப்பப்போ பிரேக் ஆகதான் செய்யும். ஸோ உங்களுக்கு புரியலன்னா மட்டும் சொல்லுங்க. ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ ஓகே தானே? Yes, ma'am. இப்போ okay. ஓகே. Okay. Did pretty well out west, didn't you? Asked the policeman. Did pretty well out. அதாவது நீங்க வெஸ்ட் போய் நல்லா இருக்கீங்க தானே? லைக் அந்த டைமண்ட் வாட்ச் எல்லாம் பார்த்துட்டு அவர் கேக்குறாரு, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, you bet. I hope Jimmy has done half as well. He was a kind of plodder. So இப்ப ஜிம்மி என்ன வேலை பார்க்கறாரு? He's a plodder அப்படின்னா someone who works slowly and continuously but without imagination, enthusiasm or interest. சோ அதை விட இவர் வந்து பிளாடர் கிடையாது, பாப் வந்து கிடையாது. ஓகேயா? பட் இவர் எப்படிப்பட்டவர்? ஸ்லோவா ஸ்டடியா வந்து லைஃப்ல முன்னேறணும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளவர் தான் ஜிம்மி. ஓகேயா? தோ குட் ஃபெலோ ஆஸ் ஹி வாஸ், I have had to compete with some of the sharpest wits. A man gets in groove in New York, it takes the West to put a razor edge on him, like a settled existent routine etc. to which one suited or accustomed. லைக் எப்படி சொல்றாங்கன்னா, அவன் வந்து ரொம்ப ஸ்லோவா எல்லாம் பண்ணுவான், பொறுமையா போவான், நிதானமா போவான். ஆனா நான் அப்படி கிடையாது, அங்க இருக்கிற காம்படிஷனுக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்றாரு. ஓகே, the policeman twirled his club and took a step or two. சோ அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா போலீஸ்மேன் வந்து இப்போ கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாரு. ஓகே, I will be on my way. Hope your friend comes around all right. Going to call time on his sharp. என்ன சொல்றாரு, சரி நான் வந்து கிளம்புறேன், உன் ஃப்ரெண்டு வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. I should say not, said the other. Give him half an hour at least. If Jimmy is alive on earth, he'll be here by the time. So long, officer. என்ன சொல்றாரு, இப்ப ஆல்ரெடி என்ன சொல்லிருக்காரு, அவர் வந்து பொறுமையா இருப்பான், பொறுமையா எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கும் போது அவனுக்காக வந்து இன்னொரு ஒரு ஹாஃப் அன் அவர் நான் இங்க வெயிட் பண்ணி பார்ப்பேன். அதுக்கு போலீஸ்மேன் என்ன சொல்றாரு, உன் ஃப்ரெண்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகேயா? ஐ வில் பி ஆன் மை வே, ஹோப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கம் அரவுண்ட் ஆல் ரைட். உன் ஃப்ரெண்டு வருவான் கண்டிப்பா, சரியா? நான் என் வழியில நான் போறேன். ஓகே, குட் நைட் சார், said the policeman, passing on along his beat, trying those as he went. So அந்த இடத்துல வந்து போலீஸ்மேன் அவரை தனியா விட்டுட்டு அவரு போயிட்டாரு. ஓகே, வருவாரு, கிளம்பி போயிட்டாரு. சோ இந்த ஸ்டோரி இது வந்து தேர்ட் பார்ட் வந்து என்ன சொல்றாங்க, ஆல்மோஸ்ட் வந்து அவர் என்ன பண்றாரு, ரொம்ப அந்த பாப் வந்து ரொம்ப நம்புறாரு. ஓகேயா? கண்டிப்பா என் ஃப்ரெண்ட் வருவான், அவன் ரொம்ப நல்லவன், இருக்கிற ஒரு பர்சன், என்னோட நல்ல ஃப்ரெண்ட், அவன் கண்டிப்பா நிச்சயமா அவன் வருவான். ஆனா நான் அப்புறம் என்ன கேக்குறாரு, வெஸ்ட்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அங்க வந்து லைக் அதுக்கு அந்த போட்டி போடுற அந்த உலகத்துல நான் வந்து நிறைய தான் ஓடி ஓடி எல்லாம் செய்யணும். ஆனா இவன் அப்படி கிடையாது, இவன் ஸ்லோவா எல்லாம் பண்ணுவான், பொறுமையா பண்ணுவான், நான் அப்படி கிடையாது. அண்ட் மேபி இந்த இடத்துல வந்து இந்த அவருடைய ஸ்கார்ஃப்ல அந்த டைமண்ட் பின் வச்சிருந்தது, அப்புறம் கையில வாட்ச்ல வந்து வாட்ச்ல டைமண்ட் இருந்தது. சோ இதெல்லாம் அவர் எதுக்காக காட்டுறாரு அப்படின்னா, இந்த 20 வருஷத்துல நான் நல்லா முன்னேறிட்டேன் பாரு, அதை காட்டுறதுக்காக கூட அப்படி சொல்லி செஞ்சிருந்திருக்கலாம். ஓகேயா? சோ இந்த விட்டுட்டு ஐ மீன் அந்த 20 வருஷத்துக்கு முன்ன 20 வருஷமா நான் நான் என்னுடைய லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிருக்கிறேன் அப்படிங்கறது காட்டுறதுக்காக தான் இந்த டைமண்ட் பின்னு அந்த வாட்ச் எல்லாமே. ஓகே, சோ புரிஞ்சா இந்த செக்ஷன் 3? புரியுது. 2 ஃப்ரெண்டுங்களோட ஸ்டோரி அது. எஸ், அதாவது 2 ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்றாங்க. அப்ப அதாவது எப்ப பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்க வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நின்று ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. லைக் 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இதே இடத்துல இதே நாள் இதே டைம்ல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்ப இப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணாங்களா இல்லையாங்கிறதுதான் கதை. புரியுதா? அப்ப இந்த பாப் அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தினது அந்த இடத்துல நடந்துச்சு. ஆமா, இப்ப பாப் வந்து ஒரு ஃப்ரெண்ட், இன்னொரு ஃப்ரெண்ட் யாரு, ஜிம்மி, அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஜிம்மி யாரு, பாப் யாரு, அதெல்லாமே வந்து நமக்கு இன்ட்ரோல பார்த்தாச்சு. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்னா 2 பேரும் பிரதர்ஸ் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சோ ஒரு நாள் என்ன பண்றாரு, பாப் வந்து நான் வெஸ்ட் சைடு போறேன், ஏன்னா இந்த விஷயம் நடக்கிறது எங்க, நியூயார்க்ல நடக்குது. ஓகேயா? யூஎஸ்ல நடக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, நான் அடுத்த நாள் வந்து வெஸ்ட்டுக்கு போறேன், நம்ம வந்து நம்ம நல்ல விதமா இருந்தோம், ஐ மீன் சாரி, எந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணணும், என்ன தூரமா இருந்தாலும் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஓகே, with that we'll move on to the section 4.
there was now a fine cold drizzle falling. So இப்ப ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு, மழை மழை வருது, மழை வந்து தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, and the wind has risen from its uncertain puffs into a steady blow. So காத்து நல்லா வேகமா அடிச்சு லைக் மழை வரதுக்கான எல்லா அறிகுறியுமே இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகே, a few foot passengers astir in the quarter hurried dismally and silently along with the coat collar turned high and pocketed hand. So இந்த இடத்துல dismally அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து unhappily. ஓகே, சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா a few foot passengers, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கதான் செய்யறாங்க. என்ன பண்றாங்க, போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து லைக் பேண்ட் எல்லாம் வந்து கீழே நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஓகேயா, ஒரு சில பேர் அந்த இடத்துல இருக்கதான் செஞ்சிருக்காங்க. And in the door of the hardware store, the man who had come to 1,000 miles to fill an appointment, uncertain almost to absurdity. absurdity அப்படின்னாக்கா ridiculousness, ridiculousன்னு சொல்லுவாங்கல்ல, ridiculous. நான் சொல்றேன், மீனிங் சொல்றேன். with a friend of his youth smoked his cigar and went. என்னதான் மழை பெஞ்சாலும் எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓடினாலும் 1,000 மைல்ஸ் தாண்டி ஃப்ரெண்ட பாக்கணும்னு வந்திருக்காரு. அதனால அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு அசையாம அங்கேயே இருந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு. ஓகேயா, about 20 minutes he waited. அப்ப டைம் என்ன இப்போ 10:20. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் and then a tall man with a long overcoat with a collar turned up to his ears hurried across from the opposite side of the street. அவருடைய நிக்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து ஹைட்டா ஒரு மனுஷன் ஓடி வர்றாரு. ஓகே, அவரோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கு அப்படின்னா, என்ன மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணிருக்காரு, ஓவர் கோட் போட்டிருக்காரு. ஓகே, லாங் ஓவர் கோட் போட்டிருக்காரு, அதுக்கு மேல அதுல வந்து காலர்ஸ் இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஹைட்டா இருக்காரு. So he went directly to the waiting man. அங்க ஆப்போசிட்ல வந்தவரு அங்கிருந்து ஓடி வந்து என்ன பண்றாரு, இந்த பாப் கிட்ட வந்து நிக்கிறாரு. Is that you, Bob? He asked doubtfully. அவரு கேட்க, நீ பாப் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஓகே, doubtfully. Is that you, Jimmy Wells? cried the man in the door. So இங்க ரெண்டாவது என்ன பண்ண, நீ ஜிம்மி தானே அப்படின்னு சொல்லி இவரும் ரெண்டு பேருமே என்ன பண்ணிக்கிறாங்க, ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரையுமே. ஓகேயா, bless my heart, explain the new arrival, grasping both of the other hands with his sword. So ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது என்ன பண்றாங்க, ஹகிங் கல்ச்சர்ஸ் இருக்கும், லைக் அவங்களை வந்து நலம் விசாரிக்கிறாங்க ரெண்டு பேரையும். ஓகே, ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறாங்க. இட்ஸ் பாப் ஷூர் அஸ் ஃபேட். என்ன சொல்றாரு அவரு, நீ பாப் தான், நீனு கண்டிப்பா நீ பாப் தான், இட்ஸ் ஃபேட் அப்படின்னாக்கா இது மாத்த முடியாது, நீ பாப் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. I was certain I'd find you here if you were still in existence. என்ன சொல்றாரு, I was certain, என்னது, உனக்கு பாப்பானா என்ன எனக்கு தெரியல, ஆனா நான் உன்னை பாத்துட்டேன். ஓகேயா, நீ இருந்தீங்கன்னா நிச்சயமா உன்னை நான் பாத்திருப்பேன். சோ பாத்துட்டேன். Well, 20 years in a long time. The old restaurant gone. Bob, I wish it had lasted so we could have another dinner there. How was the West treated you, old man? So என்ன சொல்றாரு, 20 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேயா, 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம மீட் பண்ணிருக்கோம். இந்த ஹோட்டல் கூட இப்ப இல்ல பாரு, ஒருவேளை இருந்துச்சுன்னா நம்ம இங்க இன்னொரு தடவை நம்ம சாப்பிட்டுருக்கலாம். அன்னைக்கு நம்ம சாப்பிட்ட மாதிரி இன்னைக்கே நம்ம இங்க சாப்பிட்டுருக்கலாம். சோ உனக்கு வெஸ்ட் எப்படி இருந்துச்சு, நீ வெஸ்ட் சைடு போனில, உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரோட பத்தி விசாரிக்கிறாரு. Bully, it has given me everything I asked for it. என்ன சொல்றாரு, அதாவது நான் வெஸ்டுக்கு போனேன் இல்லையா, எனக்கு நான் என்னெல்லாம் கேட்டேனோ அது எல்லாமே எனக்கு வெஸ்ட் எனக்கு கொடுத்துச்சு. ஓகே, you have changed lot, Jimmy. I never thought you were so tall by 2 or 3 inches. பட் பாப் இப்ப என்ன சொல்றாரு, நான் வந்து வெஸ்ட்ல போயிட்டு நான் எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு, ஆனா நீ நல்லா சேஞ்ச் ஆயிட்ட, முன்னாடி இருந்ததை விட ஒரு 2-3 இன்ச்சஸ் வந்து நீ வளர்ந்துருக்க இப்போ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் ஹைட்டா இருந்ததுதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாங்க, ஒரு டால் மேன் ஓவர் கோட் போட்டுட்டு ஆப்போசிட்ல இருந்து ஓடி வந்தாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, ஓ ஐ grew a bit after I was 20. அவர் என்ன சொல்றாரு, ஆமா நான் 20 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Doing well in New York, Jimmy. என்ன கேக்குறாங்க, நியூயார்க் நீ நல்லபடியா இருக்கியா? Moderately, I have a position in one of the city departments. Come on, Bob, we will go around the place I know of and I have a good long talk about old times. என்ன கேக்குறது, இப்போ நீ எப்படி இருக்க நியூயார்க்ல? என்ன சொல்ல, எனக்கு இங்க ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல பொசிஷன்ல நான் இருக்கேன். ஓகே, சோ வா நம்ம வந்து அப்படியே போயிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு போறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, the two men started up the street arm in arm. கையை பிடிச்ச தோல் மேல, அந்த பிக்சர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, தோல் மேல கை போட்டிருக்காங்க இருக்கா. So the man from the west, his egotism enlarged by success, was beginning to outline the story of his career. The other,
submerged in his overcoat, listened with interest. வேற என்ன பண்றாரு, பாப் என்ன பண்றாரு, வெஸ்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சு, அவர் போனதுக்கு அப்புறம் வெஸ்ட்ல அவர் என்னென்னலாம் பண்ணினாருன்னு சொல்லிட்டு ஒண்ணா அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜிம்மி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஒன்னொன்னா அவர் கேட்டுட்டே போறாரு. அட் த கார்னர் ஸ்டுட் ஏ ட்ரக் ஸ்டோர். ஒரு ஓரத்துல ஒரு கார்னர்ல என்ன இருக்குனாக்கா மருந்து கடை. ட்ரக்னாக்கா போதை மருந்து மட்டும் கிடையாது, எல்லா மருந்துக்கு பேரும் ட்ரக் தான். ஓகே, ட்ரக் ஸ்டோர், பிரில்லியன்ட் வித் எலக்ட்ரிக் லைட்ஸ். அது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு அந்த கடை. when they come into this glare, each of them turns simultaneously to gaze upon other's face. The man from the west stopped suddenly and released his arm. So ஒரு ட்ரக் ஸ்டோர் கிட்ட போன உடனே அந்த இடத்துல வந்து லைட்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அப்பதான் என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் ஃபேஸையே பாக்குறாங்க. புரியுதா? அது வரைக்கும் வந்து லைட்லாம் அந்த இடத்துல பெருசா மழை தூரிட்டு இருக்குது, லைட் அந்த இடத்துல பெருசா இல்ல. அந்த அந்த கடைக்கிட்ட போன உடனே ரெண்டு பேர் ஃபேஸையும் பார்த்த உடனே பாப் என்ன பண்றாரு, மேல இருந்து கையை எடுத்துடுறாரு. ஏன்னா அவர் பாக்குற ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது, ஜிம்மி ஃபேஸ் மாதிரி அவருக்கு தெரியல. ஓகேயா? அப்ப சொல்றாரு, யூ ஆர் நாட் ஜிம்மி வெல்ஸ், நீ ஜிம்மி கிடையாது. ஹி ஸ்னாப்ட், அதாவது அந்த இடத்துல இருந்து நவர்றாரு கொஞ்சம் கொஞ்சமா. ஓகேயா? 20 years in a long time, but not long enough to change the man's nose from Roman to a pug. லைக் எப்படின்னா 20 வருஷம் ஓகே தான், ஆனா 20 வருஷத்துல ஒரு மனுஷனுடைய மூக்கு சைஸ் இல்லாம மாறும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஓகே, அப்ப அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஏன்னா ரெண்டு பேரும் வந்து பிரதர்ஸ் மாதிரி அவ்வளவு ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. வெளிச்சத்துல பார்த்தோம் என்ன சொல்றாரு, நீ ஜிம்மி கிடையாது அப்படின்னு சொல்லி உஷாராகுறாரு. ஓகேயா? இன் சம்டைம்ஸ் சேஞ்ச் a good man into a bad man, said the tall man. அப்ப என்ன சொல்றாரு, இது மாறுமா என்னன்னு தெரியல, ஆனா அந்த காலம் வந்து ஒரு மனுஷனை நல்ல மனுஷன்ல இருந்து கெட்ட மனுஷனா மாத்தும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு லைக் ஒரு ட்ரிக்கியான ஒரு சென்டென்ஸ் அவர் இந்த இடத்துல சொல்றாரு. ஓகேயா? யூ ஹாவ் பீன் அண்டர் அரெஸ்ட் ஃபார் 10 minutes. என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல ஜிம்மின்னு இருந்தவர் என்ன சொல்றாரு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், நீ அரெஸ்ட் ஆகி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, சில்கி பாப், சிகாகோ திங்ஸ் தட் யூ மே ஹாவ் அ dropped over our way and wired as she wants to have a chat with you. சில்கி பாப் அப்படிங்கிறது வந்து அந்த ஊரே தேடுற ஒரு பெரிய ஒரு திருடன். புரியுதா? அப்ப இந்த இடத்துல வந்து என்ன சொல்றது, சில்கி பாப் ஒன்னதான் ஊர் தேடிக்கிட்டு இருக்குது, நீ அரெஸ்ட் ஆகி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, திங்க் தட் யூ மே ஹாவ் dropped over our ways. அதாவது என்னன்னா, எங்க கண்ணுல இத்தனை நாள் நீ படாம இருந்த, எஸ்கேப் ஆகிட்டே இருந்த, இன்னைக்குதான் உன்னை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்குது, கோயிங் குவைட்லி, ஆர் யூ தட் சென்சிபிள். அப்ப பாப் கேக்குறாரு, நீ போலீஸ்மேனா, அது போலீஸ்மேனுங்கிற வார்த்தை கேட்காம ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஓகே, தட் சென்சிபிள். நவ் பிஃபோர் வி கோ ஆன் டு தி ஸ்டேஷன், ஹியர் இஸ் a note. சோ நம்ம ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் வந்து எடுத்து கொடுக்கணும். ஓகே, ஒரு லெட்டர் மாதிரி. எங்க ஐ ஹாவ் ஆஸ்க்ட் டு ஹேண்ட் யூ, யூ மே ரீட் இட் ஹியர் அட் த விண்டோ, இட்ஸ் ஃப்ரம் பெட்ரோல்மேன் வெல்ஸ். அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு ஹேண்ட் யூ, அதாவது உன்னை பிடிக்கணும், உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கிறது என்னோட கமாண்ட் தான். யூ மே ரீட் இட் ஹியர் அட் த விண்டோ, இட்ஸ் ஃப்ரம் பெட்ரோல்மேன் வெல்ஸ். இது இந்த லெட்டர் யார்கிட்ட அப்படின்னாக்கா பெட்ரோல்மேன் வெல்ஸ். சோ அப்ப ஆக்சுவலி யார் இந்த இடத்துல ஜிம்மியா இருந்திருக்கிறா, ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ்மேன் இருந்தாரு பாத்தியா, அவர் தான் ஜிம்மி இந்த இடத்துல. அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, இவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருக்காரு. Okay. The man from the west unfolded the little piece of paper handed him. His hands was steady when he began to read out. அத படிக்கும் போது அவருக்கு எந்த விதமான பதட்டமும் இல்ல, ஸ்டெடியா என்ன பண்றாரு படிக்கிறாரு. But it trembled a little by the time he had finished. The note was rather short. அத படிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு எந்த விதமான பயமும் இல்ல, படிச்சு முடிக்கும் போதே நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த பயம் அவர்கிட்ட அதிகமா இருந்திருக்குது. Bob, I was at the appointed place on time when you struck the match to light. இதான் அந்த நோட், நல்லா கவனிச்சுக்கோங்க. Bob, அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு, Bob, I was the appointed place on time. நான் சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு வந்து சொன்ன மாதிரி நான் அந்த இடத்துக்கு வந்தேன் தான். ஓகேயா? நான் ஜிம்மி ஆகியனா நான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஆனா நீ லைட்டர் எடுத்து உன் சிகரெட்டை ஆன் பண்ண பாத்தியா, அப்போ உன் ஃபேஸ நான் பார்த்துட்டேன். ஓகே, light your cigarette. I saw the face of the man wanted in Chicago. The நியூயார்க் சிட்டி சிகாகோல வந்து யார வந்து மக்கள் அதிகமா, அந்த போலீஸ் அதிகமா தேடிட்டு இருக்கானோ அந்த ஃபேஸ வந்து நான் நீ சிகரெட்டை லைட் பண்ணும்போது நான் பார்த்துட்டேன். somehow I couldn't do it myself. என்னால உன்னுடைய உயிர் நண்பன்னா என்னால உன்னை அரெஸ்ட் பண்ண முடியாது, அதனால நான் என்ன பண்ணேன், so I went around and got a plain clothes man to do the job. என்னால எனக்கு உன்னை அரெஸ்ட் பண்ண மனசு வரல, அதனால நான் போயிட்டு இன்னொரு ஆளை அனுப்பி வச்சேன். சோ ஜிம்மி, இந்த இடத்துல கீழே ஜிம்மி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க.
ஸோ ஹியர் கம்ஸ் தி எண்ட் ஆஃப் தி லெசன். ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்காங்க. ஆனா எப்படி இந்த கதை போய் முடிஞ்சிருச்சு பாரு. கடைசியில இதுல இருந்து என்ன விளங்குது நம்மளுக்கு, என்ன புரியுது நம்மளுக்கு? பாப் இஸ் தி சீட்டர். ஐ மீன் சீட்டர் சொல்ல முடியாது, தீஃபா எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காரு. அப்ப இதுல நம்மளுக்கு கதை கதை எப்படி புரியுது? அந்த டைமண்ட் பின்னு, அந்த டைமண்ட் வாட்ச், அதெல்லாம் எங்க இருந்து எடுத்தது? திருடி எடுத்தது. புரியுதா? ஓகேயா? ரெண்டு இன்னொரு பேரும் வார்த்தை சொல்றாங்கல்ல, நான் வந்து என்ன ஆனா மாதிரி இந்த பாபுக்கு வந்து சொல்ல முடியாது, கொஞ்சம் தைரியம். சொல்லுங்க. என்ன மாதிரி என்ன மாதிரி அவன் முன்னேறி இருக்க முடியாது அப்படின்னு ஸ்லோவா எஸ் எஸ் வந்திருப்பான் ஆப்வியஸ்லி. அப்படிங்கிறது. அதுதான் அதுவும் அதேதான். அது அவர் வந்து என்ன சொல்றாரு, பாப் என்ன சொல்றாரு, நான் வெஸ்ட்டுக்கு போயிட்டு நல்லா நல்லா எல்லாத்தையும் வந்து சம்பாதிச்சேன் அப்படிங்கறது அவர் என்ன பண்ணாரு, ஆக்சுவலி அந்த இடத்துல எல்லாத்தையும் திருடி இருக்காரு. ஓகேயா? அங்க போயிட்டு நல்லா திருடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு நிறைய அவரை உருவாக்கிக்கிட்டாரு. ஆனா அதே மாதிரி ஜிம்மியை பத்தி என்ன சொல்றாரு, அவன் அப்படி கிடையாது, அவன் ஸ்லோவா தான் முன்னேறுவான், அவன் ஸ்லோவா தான் எல்லாமே பண்ணுவான். சோ அப்ப இந்த 4 செக்ஷன்ல நம்ம படிச்ச ஒரு விஷயமும் இப்ப கனெக்ட் ஆகுதா, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ என்ன இருந்தாலும் வந்து இருந்தாலும் அந்த பாபுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி. எப்படின்னா இத்தனை, அதாவது அவர் என்ன நினைச்சாரு, ஜிம்மி வந்து போலீஸ்மேனா இருக்கிறது அவருக்கு தெரியாது. ஓகேயா? எப்படி இருந்தாலும் அவனா நம்மள பிடிக்க போறான், எப்படி வந்து நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிற தைரியத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி வந்துட்டாரு. ஆனா அவர் வந்ததே அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு வினையா போய் முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா? ஓகே ஃபைன். சோ சாரி, ஒருத்தர் தீஃபாவும் ஒருத்தர் போலீஸாவும் ஆயிட்டாங்க. ஆமா, இந்த வேர்டையும் நோட் பண்ணுங்க. இந்த வேர்டு முக்கியமான வேர்டு. அந்த ஜிம்மிய பத்தி சொல்லும் போது லைக் ஜிம்மி வந்து பாப் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார்ல, காலம் வந்து ஒரு மனுஷனை வந்து கெட்டவன்ல இருந்து நல்லவனா மாத்தும். சரி, நல்லவன்ல இருந்து கெட்டவனா மாத்தும். ஓல்டு குட் மேன் இன்டு தி பேட் மேன். வந்துச்சா இல்லையா? எங்க அந்த சென்டென்ஸ் எங்க இருக்கு? 1 செகண்ட், ஐ ஷோ யூ. வெயிட். இந்த இருக்கு பாருங்க, இன் பேஜ் நம்பர் 141ல இட்ஸ் சம்டைம்ஸ் தேர்ட் பேராகிராஃப் பாருங்க. இட் சம்டைம்ஸ் சேஞ்சஸ் a good man into a bad one. ஓகே, சோ இந்த காலம் என்ன செய்யும், ஒரு மனுஷனை நல்லவன்ல இருந்து கெட்டவனாவும் மாத்திடும். என்ன கேக்குறான் அப்படின்னா, இத்தனை வருஷத்துல நீ லைட்டா வளர்ந்திருக்க, நீ 2-3 இன்ச்சஸ் வளர்ந்திருக்க, ஆனா வந்தது உண்மையிலே ஜிம்மி கிடையாது ஆக்சுவலி. ஓகேயா? நீ வளர்ந்திருக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு இப்ப பதில் ஜிம்மி, ஐ மீன் ஜிம்மி சைட்ல உள்ளவன் என்ன என்ன பதில் சொல்றான், என்னது, நீ வந்து அந்த காலம் வந்து நல்லவன்ல இருந்து, ஏன்னா அவன் எல்லா கதையும், ஏன்னா 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஆம் டு ஆம் கையை கோத்துக்கிட்டு போய் எல்லா கதையும் இப்ப சொல்லி முடிச்சாச்சு. இப்ப பாப் என்ன பண்ணிட்டான், வெஸ்ட்ல என்னென்னலாம் செஞ்சான்னு அவனோட வண்டவாள எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டான். அப்ப இவருக்கு கிளியர் ஆயிடுச்சு, இவன் தான் வந்து கல்பிரிட்னு தெரிஞ்சிருச்சு, இவனை தான் வந்து நம்ம பிடிக்கணும்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஓகேயா? சோ அதுதான் என்ன சொல்றான், இந்த காலம் வந்து ஒரு மனுஷனை நல்லவன்ல இருந்து கெட்டவனா கூட மாத்தும். ஓகேயா? ஓகே, அவருக்கு அவன் இது எதனால அந்த வார்த்தை சொல்லுவான்னா, வெளிச்சத்துல பார்த்த உடனே நீ ஜிம்மி கிடையாது, மூக்கு இல்லாம சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கும் போது, நல்லவன்ல இருந்து கெட்டவனா மாறும்போது மூக்கு சேஞ்ச் ஆகுறதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி. ஓகே, சோ ஆல்மோஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஃபன்னியாவும் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அவரே என்ன பண்ணாரு, மாட்டிக்கிட்டாரு வந்து. ஓகே ஃபைன். சோ இப்போ வந்து கேரக்டர் ஸ்கெட்ச் நம்ம ஒரு இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி இருக்கிறது 2 கேரக்டர் மட்டும் தான் இங்க, பாப் அண்ட் ஜிம்மி 2 பேர் தான். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை ஒரு சப்ஸ்டியூட்டா போட்டவர் ஜிம்மி வந்து அவரால் வந்து பாபா வந்து அரெஸ்ட் பண்ண முடியலங்கிறதுனால கடைசியா ஒரு சீனுக்கு மட்டும் அவருடைய கூட இருந்த ஆளை வந்து அனுப்பி வைக்கிறார். ஓகேயா? சோ தி ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை ஓ ஹென்ரி. ஓகே, அவருடைய ரியல் நேம் வந்து இங்க இருக்கு பாருங்க, டு யூ நோல இருக்கு பாருங்க. அவருடைய ரியல் நேம் வந்து வில்லியம் சிட்னி போர்ட்டர். He was born in Greensboro, North Carolina, 1862. He specialized in the short story that ended with a completely unexpected surprise. இவருடைய ஸ்டோரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்டோரி நார்மலா ஸ்டார்ட் ஆகி முடியும் போது ஒரு ட்விஸ்டோட முடியும். அவருடைய ஸ்டோரி இருக்கும். This story was published in his anthology The 4 Million in 1906. 1906ல The 4 Million அப்படிங்கிற அந்த புக்ல இந்த கதை வந்திருக்கு. ஓகே, point of view is the narrator's position in relation to the story. So after 20 years is narrated in third person consist. இத நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், இந்த ஸ்டோரி வந்து யாருமே வந்து ரீட் பண்ற மாதிரி இருக்க, நரேட் பண்ற மாதிரிலாம் இருக்காது. ஓகேயா? இது வந்து என்ன சீன் நடந்துச்சோ அப்படியே சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு 3வது மனுஷன் யாரும் அந்த கதையை சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சோ உதாரணம் நான் என்ன சொன்னேன், இப்ப வந்து இன்னொரு லெசன்ல வேற ஒரு லெசன்ல எப்படி இருந்துச்சு, ஒரு புலி பேசுற மாதிரி கதை இருந்துச்சு. புலியே பேசும்.
நீங்க 10th புக்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, டைகர் கம்ஸ் டு டவுன்ல வந்து அந்த புலியே பேசுற மாதிரி அந்த லெசன் தான் இப்ப 10th போயிட்டு இருக்கு. So அதுல என்ன வரும்னாக்கா அந்த புலியே வந்து பேசுற மாதிரியே கதை கொண்டு போயிருப்பாங்க. தட் இஸ் நரேட்டர் இஸ் த டைகர் இட் செல்ஃப் அப்படின்னு வரும். ஆனா இந்த இடத்துல வந்து ஜிம்மியும் கதை சொல்லல, பாபும் கதை சொல்லல. அது செல்ஃப் நரேட்டிவா வருது. ஓகே, இந்த கதை வந்து அந்த போக்குலயே அப்படியே போகுது. ஓகே, நெக்ஸ்ட். சோ இத வந்து ஆத்தர் பத்தின விஷயம் வந்து இவ்வளவுதான். எஸ், சொல்லுங்க. கேட்டீங்களா? இல்ல நான் எதுவும் கேட்கல. நீங்க ஓகே, எதுவும் சோ கேட்டீங்களா? ஓகே, இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சோ உங்களுக்கு இதுல நம்ம என்ன படிச்சோமோ அதுல இருக்கிற நரேஷன் தான் வந்து இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ல வரும் சரி உங்களுக்கு. ஓகேயா? பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு தெரியணும். சோ அதை நம்ம வந்து காலேஜ்ல பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் 6 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேயா? இப்போ பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்த எக்ஸசைஸ் போகும்போது உங்களுக்கு டீடைல்டு கொஸ்டின்ஸ் வரும். பின் நம்ம எடுத்துக்கணுமா? 527047. 527 047. 047 527 047. எஸ், கரெக்ட். ஓகே, இந்த 527047. ம் 527 0. இதனாலதான் வந்துருக்கீங்க. ஏமா இன்னொரு ஆள் வரல? எஸ், வந்துட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அது நெட் கொஞ்சம் லேட்டா வருது. ஓகே ஓகே ஓகே. எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். What does beat in the story means? ரெண்டே ஆப்ஷன் தான். பீட்னா என்ன சொன்னோம்? The territory that the policeman Yes. officer assigned the பீட் அப்படின்னா இந்த இடத்துல வந்து போலீஸ்மேன் வந்து எந்த இடத்துல கண்காணிக்கணுமோ அந்த இடத்துக்கு பேர் தான் அந்த பீட் அப்படின்னு கொடுப்பாங்க. இன்ட்ரிகேட் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ். லெசன்ல பாத்தீங்களா? இன்ட்ரிகேட்ஸ் மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நான் சொல்லலன்னு நினைக்கிறேன். ட்ரூ தான். ட்ரூ தான், ட்ரூ தான். சரி, நம்ம மீனிங் செஷன் நம்ம தனியா பார்க்கல. தேர்ட் கொஸ்டின், இது ஈஸி தான். The story scene is happening at எந்த ஊர்ல நடக்குது? நியூயார்க் தானே? ஓகே, நியூயார்க். குட். எஸ், நியூயார்க். The restaurant name? இந்த பேட்ரின்னு வந்துச்சு பேரு. Bojo பேடி பேடி. பிக் ஜோ பிராடி. Yes. The story is written by Henry. Harry. Henry. Okay, Narayanan or Henry. Oh, Henry. Yes. Last question. The restaurant place now toned down. Toned down means Demolished. நான் சொன்னேன். Demolished. Very good. Demolished. அழிக்கிறது. அந்த இடத்துல இப்ப destroyed. Okay.
ஓகே, ஸோ பேசிக் கொஸ்டின்ஸ் தான் லெசன் உள்ள கண்டென்ட் படி தான் நான் கேட்டேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர்? ம். ஓகே ஓகேமா. ஸோ வில் கண்டினியூ திஸ் செக்ஷன் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். ஓகேயா? until then டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து டவுட்ஸ் லெசன் இருந்துச்சுன்னா கேளுங்க. எத்தனை உங்களுக்கு லெசன் clear. மேம் ஓகே, இந்த த்ரீ இந்த டேஸ் பாடத்துல மேம் எத்தனை லெசன் இருக்கு இதுல மொத்தம்? இங்கிலீஷ்லயா? ம். ஓகே, நான் உங்களுக்கு அது என்கிட்ட கையில பேப்பர் அது இப்போ கையில இல்ல. நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேயா? லெசனா இருக்கும், இன்னொன்னு லெசன் கொஸ்டின் இது கிராமர் சிலது இருக்கு வந்து கிராமர், ஒரு ஒரு லெசனுக்கு பின்னாடியே உங்களுக்கு கிராமர் வரும். ஓகே, லெசன் கிராமர் அப்புறம் என்ன இருக்கு மேம்? அப்புறம் வந்து இந்த லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி இருக்கும். அந்த Letter ரெஸ்யூம் கிரியேட்டிங், லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ம். லைக் ரிசப்ஷனிஸ்ட், அது ரிசப்ஷன்ல எப்படி இருக்கும். லாஸ்ட் இயர்ல வச்சு இது புது புக் இல்லையா, அது வேற வேற கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ ஓகே மேம், see you all next என்னமா. இப்போ கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து புக்கு உள்ளே இருந்து தான் நிறைய கேட்பாங்க. ஓகேயா? இன்சைட் த புக் தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்ப நீங்க கண்டென்ட் எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க அந்த புக்ல புரிஞ்சு இருக்கிற எழுதுற மாதிரி இன்டெக்ஸ்ட் தான் மட்டும் தான் வரும், புக் அண்ட் இன்டெக்ஸ்ட் மட்டும் தான் வரும், டெர்மினல் மட்டும் தான் வரும், அப்படி கிடையாது. உள்ள இருந்து நிறைய கேட்பாங்க. ஓகேயா? அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே மேம், ஸோ இன்ஷால்லா see you on the next class. Thank you.